ஒரு கொடூரமானவன் கிட்ட அதிகார பலம், பண பலம், அரசியல் பின்னணி இது எல்லாமே கிடைச்சு அவன் எந்த எல்லைக்கு போவான் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கேஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னணி. இது இன்னைக்கு உருவானது இல்லை. 2008லயே இந்த எப்ஸ்டீனை கைது பண்ணியிருக்காங்க. சாதாரண ஒரு மிடில் கிளாஸா தான் பிறந்தான். ஆனா இவன் உலக பணக்காரர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரையும் கைக்குள்ள போட்டு எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு பார்த்தா கேவலம் பாவம் 5 வயசுல இருந்து 15, 17 வயசு பொண்ணுங்க இருக்காங்களா, அவங்க எல்லாரையும் ஒரு தீவுக்குள்ள கூட்டு போய் நம்ம பில்கேட்ஸ் கூட இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல சிக்கியிருக்காரு. இவரை ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் இவர் தான் உலக உத்தமர், இவர் தான் கஷ்டப்பட்டு வந்தார், இவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு மூளையும் கண்ணு மட்டும் தான் வேலை செய்யும், உடம்புல எதுவுமே வேலை செய்யாது. ஆனா இவர் கூட இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல சிக்கியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்குது. சோ இதுக்கு பின்னாடி மோடியோட பெயர் அடிப்படுதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? யார் இந்த எப்ஸ்டீன்? டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன சம்பந்தம்? இது எல்லாத்தையும் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரியா இந்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கருணாகம். எப்ஸ்டீன் அப்படின்னு ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் நியூயார்க் சிட்டில பிறக்கிறான். அவன் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்தாலும் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனா நடந்துட்டு ஒரு பின்னணியை தேடி பார்க்கிறப்போ ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, அவன் ஸ்கூல் படிக்கிறப்போ அவனுக்கு எந்த ஒரு சப்ஜெக்டும் வரல. ஆனா மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் அவனுக்கு ரொம்ப கிளியரா சூப்பரா வரும். சோ அந்த மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம லைஃப்ல கொஞ்சம் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்டா சின்ன வயசுலயே. அப்பதான் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, காலேஜ் படிக்கிறப்போ அவன் இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி மேக்ஸ் கொஞ்சம் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா நமக்கு வேற எதுவும் சப்ஜெக்ட் வரல அப்படின்னு சொல்லி படிப்புல நாட்டம் இல்லாம இந்த பணம் சம்பாதிக்கிறது அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ள நினைச்சிட்டான் போல. சோ என்ன செஞ்சுட்டா, காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டா. காலேஜ்ல இருந்து வெளியே போயிட்டு சில ஃப்ராட் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி மிகப்பெரிய பணக்கார பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு ஸ்கூல்ல டீச்சரா, மேக்ஸ் டீச்சரா வேலைக்கு சேர்ந்தான். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா அப்பா மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பாங்கல்ல. சோ அது இந்த தொடர்பு மூலமா, அந்த ஸ்கூல் டீச்சர் கான்டாக்ட் மூலமா ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் தொடர்பு கொண்டு அந்த பேரண்ட்ஸ் மூலமா அவன் இன்ஃபுளுன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டான். ஏதோ ஒரு சர்ச்சையா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த ஸ்கூல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவனுக்கு மேக்ஸ் மட்டும் தான் தெரியும், மத்த சப்ஜெக்ட் எல்லாம் இவன் படிக்கல, இவன் காலேஜே முடிக்கல, இவன் காலேஜே டிராப் அவுட், ஸ்கூல்லயே அவ்வளவா எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில். இவனோட டாக்குமெண்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தா அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இவனை வேலையை விட்டு தூக்குறாங்க. வேலையை விட்டு வெளியில போனவன் அந்த ஸ்கூல்ல கிடைச்ச சில பேரண்ட்ஸோட கான்டாக்டை யூஸ் பண்ணி பிசினஸ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணாரு என்ன ஏதுன்னு தெரியல. கொஞ்சம் வருஷத்துல இவரோட வேகம் அசுர வளர்ச்சியாகும். அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற ஒருத்தர் இவர்கிட்ட நெருங்கிய நட்பு வட்டாரத்துல இருந்ததா பேசப்படுது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த இவன் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனான்னு பார்க்கப்போ ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமாவும், அதுக்கு மர்மமா இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி கண்டுபிடிக்க முடியாத நிலைமைக்கு தான் இருக்குது. ஏன்னா அது பத்தின விசாரணை தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஒரு கட்டத்துல ஒரு ஐலாண்டே விலைக்கு வாங்கியிருக்கான். ஒரு வயசுல ஒரு ஐலாண்டே விலைக்கு வாங்கி, தனி தீவையே விலைக்கு வாங்கி அதுல அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிறான். அதுக்குள்ள போலீஸ் வர முடியாது, காக்கா குருவி ஈனி எதையுமே வர முடியாம நல்லா செக்யூர் பண்ணி வச்சிருக்கான். நம்ம இந்த ஸ்குவிட் கேம்னு ஒரு வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு உலக பணக்காரர்கள் எல்லாருமே சேர்ந்து ஏழைகள் விளையாட விட்டு அவங்க சாக ரசிப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு கொடூர சைக்கோ மனநிலை கொண்டவங்க தான் இந்த மாதிரியான வேலைகளை பார்ப்பாங்க. இந்த தீவுல வெப்பன்ஸ் விற்கிறது, சில பணங்கள், கருப்பு பணங்கள் பதுக்குதல் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை இந்த எப்ஸ்டீன் பண்ணிருக்காரு. இந்த எப்ஸ்டீன் பண்றப்போ இது நிறைய உலக பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரிஞ்சு இந்த எப்ஸ்டீனை தங்களோட பினாமியாவும் ஒரு நண்பனாவும் வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கௌண்ட்ல பணம் போடுறதோ, கடத்தல் பண்றதோ, இப்படி நிறைய வேலைகள் இந்த எப்ஸ்டீனை யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. சோ ஒரு கட்டத்துல அவனோட காதலியும் அந்த எப்ஸ்டீனும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. அதுலதான் இந்த கேவலமான ஒரு விஷயம் நடந்தது. 5 வயது, 8 வயது, 15, 17 வயசான சின்ன பசங்க, சின்ன குழந்தைங்கன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கக்கூடிய நிறைய பேரை அவனோட பேரண்ட்ஸை மேனிபுலேட் பண்ணி அவங்களுக்கு நான் நிறைய சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களோட ஹோமு கூட்டு வந்து இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு சின்னதா ஆரம்பிச்சிருக்கான். குழந்தைகளை அரைகுறைய ட்ரெஸ் போட வச்சு அவங்கள அந்த பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், அதாவது இந்த கிழவைங்க கையில 70 வயசு 80 வயசு உள்ள கேவலவாதிகளுக்காக அவங்களுக்கு போய் மசாஜ் பண்ணி விடணும். அவங்க என்ன சொன்னாலும் இந்த குழந்தைங்க செய்யற மாதிரி சின்ன குழந்தைகளை யூஸ் பண்ணி அதை வீடியோவோ இல்ல போட்டோவோன்னு ரெக்கார்ட் பண்ணி அந்த எப்ஸ்டீன் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த தலைவர்கள் ஏதாச்சும் அந்த தலைவர்கள்ட்ட இந்த வீடியோவை காட்டி மிரட்டுவான். அப்பப்ப இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்தே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி இப்படி பண்ணிருக்கான். எவ்வளவு அதிர்ச்சிகரமான கேவலமான செயலா இருக்குல்ல? கேட்கும் போதே
ஒரு மாதிரி கொடூரமா இருக்குல்ல. குழந்தை கடத்தல், ஹியூமன் டிராபிகிங் சொல்லுவாங்க. நீங்க டாக்டர் படத்தோட கிளைமேக்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அதுல ஏகப்பட்ட குழந்தைகளை கடத்திட்டு போவா. ஒவ்வொருத்தர கடத்திட்டு போய் குழந்தைங்க சிறுமிகளை வேற வேற நாட்டுக்கு அனுப்புவாங்களா. அந்த மாதிரி அமெரிக்கால இருக்கக்கூடிய சிறுமிகள் எல்லாரையுமே நிறைய பேர் இவன் யூஸ் பண்ணி அந்த ஐலாண்ட்ல தீவு மாதிரி வேலைக்கு வச்சு விட்டுருக்கான். சின்ன வயசுல அவங்க என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாம பாவம் அந்த பச்சை குழந்தைங்க இதான பண்ண சொல்றாங்க, மசாஜ் பண்ண சொல்றாங்க, ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க, எல்லா வேலையும் பார்க்க சொல்றாங்க சொல்லிட்டு அந்த குழந்தைங்க அது வந்து சரியா தப்பான்னு கூட தெரியாம பாவம் சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தைகளும் பண்ணிருக்கு. சில குழந்தைகள் வளர்ந்து 14-15 வயசு அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பண்றதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல வெளியே சொல்ல முடியாம, யார்ட்டையும் சொல்ல முடியாம, அப்படி பல குழந்தைகள் அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்றாங்க, அம்மா எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு சில குழந்தைகள் எக்ஸ்போஸ் பண்ணி வராங்க. நிறைய குழந்தைகள் அப்பப்போ அந்த பேரண்ட்ஸ்ட அமைதியான மனநிலையில இருக்கிறதுக்காக எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம உண்மையில ஒரு 10 நாள், 20 நாள், 30 நாள் ஏன் என் குழந்தை இப்படி இருக்குன்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்த்து அதை ஃபீல் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை நிறைய பேர் எடுத்துக்கலாம். சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது சில குழந்தைகள் எழுதி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, அது மூலமா இந்த எப்ஸ்டீன் முத சிக்கிறான். அப்படி சிக்கி அவனை 2008 கைது பண்றாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். கைது பண்ண அவனை காலையில மட்டும் அவனை வெளியே விட்டுறலாம், சில நேரங்கள்ல மட்டும் அவனை ஜெயில வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான தீர்ப்பு அளிக்கிறாங்க. இவனை காப்பாத்துறதுக்கு ஏன் இவ்வளவு போராடுறாங்க அப்படின்னா, உலக பணக்காரர்கள் நம்பர் ஒன்னா அந்த டைம்ல இருந்த பில் கேட்ஸ் ஆகட்டும், ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் சொல்லக்கூடிய உலகமே போற்றக்கூடிய பெரிய விஞ்ஞானி பயிரா இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற கூடிய அரசியல் அதிபராக இருக்கட்டும், சோ இவங்க எல்லாருமே கைக்குள்ள வச்சுட்டாங்களா. சோ இவரை அரெஸ்ட் பண்ணா ஏகப்பட்ட கேள்விகள் வரும். இவங்களோட ஃபைல்ஸும் இவங்களை பத்தின ரகசியங்களும் வெளியே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் பிரஷர் கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ண வச்சாங்க. 2008 கைதாகி சீக்கிரமே ரிலீஸ் ஆன இந்த கேவலவாதி திரும்பவும் எந்த விஷயத்துல மாட்டானா, பெண்கள் நான் அந்த வீடியோல இருந்தேன், நான் தான் அது, இந்த வீடியோல இருந்த இது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்கள் எக்ஸ்போஸ் பண்ணது 2019 ஆதாரப்பூர்வமா இவனை போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யறாங்கன்னா கைது பண்ணிடுறாங்க. இவன் கைது ஆனதும் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ரெக்கார்டுக்கு பின்னாடி சாக்கான நிறைய விஷயங்கள் அதிர்ச்சிகரமா வருது. இப்படி அதிர்ச்சிகரமா வந்த ஏகப்பட்ட விஷயங்களோட பின்னணியை கொண்டுதான் உலகத்துல மிகப்பெரிய ஆண்களோட பெயர் சிக்குது. ஹே இவர்டா, டேய் அவர் பேரு கூட அப்படின்னு சொல்லி பார்க்க ஒவ்வொருத்தரும் அதிர்ச்சிகரமான தகவல்களை பார்த்து ஏகப்பட்ட பேர் மனசு நொந்து போய் ஒரு மாதிரி அதை நம்ப கூட செய்யல. அதுக்கப்புறமா 2019 இந்த எப்ஸ்டீன் ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலை பண்ணி இறந்துகிட்டதா நியூஸ் வெளியே வருது. சோ எப்ஸ்டீன் இறந்துட்டாரு, இனிமே எதுவுமே வெளிவராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த டிசம்பர் 2025 டிசம்பர்ல ஒரு சில எப்ஸ்டீன் ஃபைல்ல இவங்களோட பெயர்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியிடுது. கரெக்டா ஜனவரி 31 கிட்ட இந்த நியூஸ் இப்போ 2 நாளா போய்கிட்டு. இப்பதான் என்ன பண்றாங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜும் ஒரு சில போட்டோஸும் வெளிவருது. அதுல குழந்தைகள் எல்லாம் வாயை பத்தின மாதிரி, கையை கட்டி அவங்களை கொடுமைப்படுத்துற மாதிரியும், இப்படி ஒரு கேவலமான மனநிலை கொண்ட இந்த மனிதர்களை பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் எரிச்சலும் வெறியும் தான் வருது. ஹியூமன் டிராபிகிங் எல்லா நாட்டிலுமே நடக்குது. ஆனா ஒருத்தர் தன்னோட ஐலாண்டு ஒரு தீவு ஏற்படுத்தி அந்த தீவுக்குள்ள இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் பண்றாங்க. அதுவும் இந்த ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் மாதிரி, பில் கேட்ஸ் மாதிரி ஆட்கள்லாம் இன்ஸ்பிரேஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்குள்ள குழந்தைகளை வன்புணர்வு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடூர மனநிலை எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இவங்களுக்கு கீழே தான் உலகம் இயங்குதான் நினைக்கும் போது ரொம்ப 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 மோசமா தோணுது. சோ இந்த ஃபைல் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்றது எல்லாரோட விருப்பம். ஏன்னா இது ஆனாதான் எவ்வளவு கேவலவாதிகள் மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். இதெல்லாம் வெப் சீரிஸ் படத்துல எடுத்தா கூட பார்க்க முடியாது. அவ்வளவு கொடூரமான விஷயங்களை எப்படி நிஜ வாழ்க்கையில பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது சோ டிஸ்கஸ்டிங். இந்த எப்ஸ்டீன் கூட இருந்த அந்த பெரிய பெரிய பணக்காரர்கள், சோகால்டு அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருமே மாட்டுவாங்க, அவங்க எல்லாரும் கைது பண்ணுவாங்க, இவங்களுக்கு தக்க தண்டனைகள் நடக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இறுகிய மனசோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.